அன்பு உள்ளங்களே, நான் இன்றைக்கி வந்து தோட்டத்து வீட்டில் சமைக்க போகிறேன். சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நாட்டு தக்காளி இந்த பாருங்க. நாட்டு தக்காளி சிறுசாக தான் இருக்குது. இப்போ இந்த மழை வேறு இல்லைனாலும் பெருசாக ரொம்பலாம் பெருசாக காய்க்கல, ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. நாட்டு தக்காளி, கத்திரிக்காய். இந்த தோட்டத்தில் உள்ள முருங்கைக்காய் பாருங்கள், கட்டை கட்டையாக தான் இருக்குது. ரொம்பலாம் பெருசாக வளராது, கட்டை கட்டையாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் முருங்கைக்காய். அதுக்கப்புறம் மிளகா பாருங்கள், சாம்பார் ஒரே சாம்பார் வைக்கிறதுனால மிளகா. வெங்காயம் அப்படியே பிடுங்கினேன், அதை பாருங்கள் அப்படியே பிடுங்கிருக்கேன். அப்படி இயற்கையாக இப்போ தான் தோட்டத்துலேருந்து அப்படியே பிடுங்கி சாம்பார் வைக்கிறதுக்கு உரிக்கணும். அப்புறம் இந்த கொத்தவரைங்காய் கொஞ்சம் சாம்பாரில் போடலாம், நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், சாம்பாரில் போடுறது நல்லாயிருக்கும். இது ஒரு 2-3 அவரைக்காய் கிடச்சிச்சு. சின்ன இந்த கொத்தவரைங்காய், இது வந்து கோழி வரைக்காம்பாங்க. இந்த அவரைக்காய், கத்திரிக்காயெலாம் பாருங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷாக பறித்த உடனே இருந்தாலும் அந்த காம்பு பார்த்திங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கு பாருங்கள், அழகாக தழுதாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்காயெலாம் பாருங்கள், ரொம்ப கட்டையாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சின்ன தோட்டத்து காய், நாட்டு காயின்னு சொல்லுவாங்க அந்த காய். ஆனால் சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி நாட்டு தக்காளி தான், வீட்டுக்கு தேவையானதை போட்டுக்கன்னு சொல்லாமல் தான் இருக்கும். இந்த தோட்டத்தில் கிடக்கு. கூட்டு வைக்கிறதுக்கு புடலங்காய் பறிக்கணும். வெங்காயத்தை வந்து அப்படியே பிடிக்கிறது. பாருங்கள், வெங்காயம் பருப்பு அடுப்பில் போட்டு சாம்பார் வைக்கணும். புளிலாம் ஒன்றும் கரைக்கிறது இல்லை. தக்காளி பழம், கத்திரிக்காய், மிளகாய், வெங்காயம், இந்த சீனி அவரைக்காய், அதில் உள்ள அவரைக்காய், மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார். இன்றைக்கி சனிக்கிழமை தான் இருந்தாலும் நான் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றதுனால நேற்று வந்து வெண்டைக்காய் அப்படி குழம்பு வச்சு இன்றைக்கி சாம்பார். பார்த்துட்டு பிறகு சாப்பாடெலாம் பொங்கின பிறகு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.